நெக்ஸ்ட் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் மாதங்களில் அனைவராலும் ஒரு வரவேற்கக்கூடிய மாதம், ஒரு அற்புதமான மாதம். என்ன மாதம்னா நம்மளுடைய ஆடி மாதம் தான். இந்த ஆடி மாதத்தோடைய மாத பலன், ஒவ்வொரு ராசிக்கான பொது பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு இந்த ஆடி மாதம் எந்த தேதியில், ஆங்கில தேதிக்கு எந்த தேதியில் பிறக்குது, ஆங்கில மாத தேதிக்கு எத்தனாம் தேதி வரையும் இருக்கிறது என்பதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறோம். அதாவது ஜூலை மாதம் 17ஆம் தேதி 2025 முதல் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரையும் நம்மளுடைய தமிழ் மாதமான ஆடி மாதம் இருக்கப் போகிறது. இந்த ஆடி மாதம் பார்த்திங்கன்னா, சூரிய பகவான் கடக ராசிக்குள் உள்ளே நுழையும் மாதமே ஆடி மாதம். எல்லாருக்குமே தெரியும், ஆடி மாதம்னாலே எல்லா பகுதிகளிலுமே, ஒவ்வொரு ஊர், ஒவ்வொரு மாநிலம் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் எல்லா இடங்களிலுமே அம்மனை பாடல் மூலமாக வீட்டில் வழிபாடு பண்ணுறது. அதே போல் பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு தெருகளில் உள்ள கோயில்கள்லையும், அம்மன் கோயில்களில் ஃபுல்லாக கூழ் காய்ச்சி கொடுக்கறது, அதாவது சாப்பாடு எல்லாருக்குமே சம பங்கு கொடுத்து, சம மரியாதை கொடுத்து எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கறது. அதேபோல் அம்மனை எந்த அளவுக்கு ஒரு மெருகேற்றணுமோ, தன்னுடைய வேண்டுதல் மூலமாக, தன்னுடைய மந்திரங்கள் மூலமாக எவ்வளோ தூரம் மெருகேற்றணுமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நம்முடைய மக்கள் அனைவருமே அம்மனுடைய வழிபாடை பின்பற்றக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். எல்லா கோயில்கள்லேயுமே ஆடி பிறந்துட்டாலே போதும், கூட்டம் அலை மோதும். அது என்ன சொல்கிறேன்னா, கூட்டமாக இருந்தாலும் நான் கூட போய் நின்று கும்பிடுவேன், நான் வருஷம் நின்னால் கும்பிட்டே தீருவேன், என் அம்மனை பார்த்தே தீருவேங்கிற லட்சியத்தில் இருக்கிற நம்முடைய கோடான கோடி நம்முடைய இந்து மக்கள் அத்தனை நபர்களுமே அம்மன் கோயிலுக்கு இந்த ஆடி மாதத்தில் நான் அம்மன் கோயிலுக்கு போகலை யாராவது ஒருத்தவங்க சொல்லுவீங்களா? கடந்த கால ஆடி மாதத்தில் கூட வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதம் கண்டிப்பாக போயிடுவீங்க, நம்பிக்கை இருக்குது. ஆனால் கடந்த காலங்களில் ஆடி மாதத்தில் யாராவது கோயிலுக்கு போகலன்னு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. எக்காரணத்தை கொண்டும் மாதத்தில் ஒரு நாளாச்சும் நான் கோயிலுக்கு போயிடுவேன் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நம்மளுடைய மக்கள் அனைவருமே இருப்பாங்க. இந்த ஆடி மாதத்தில் இன்னொரு மிகப்பெரிய சிறப்பு என்ன பார்த்திங்கன்னா, ஆடி அமாவாசை. இந்த அமாவாசைங்கிறது ஒவ்வொரு மாதமும் வரதான் செய்யும், ஒவ்வொரு மாதமும் அமாவாசைங்கிறது வரும். ஆனால் இந்த ஆடி அமாவாசைக்கு மிகப்பெரிய சிறப்பு என்னென்னா, நம்மளுடைய முன்னோர்கள் இருக்காங்க பார்த்திங்களா, நம்மளுடைய மூதாதையர்கள், அவர்கள் அனைவருமே நம்ம திதி தர்ப்பணம் கொடுப்போங்கிறது எதிர்பார்ப்புடன் காத்திருப்பாங்க. ஐயா, நான் ஒரு 10 வருடமாக கொடுக்கல, நான் 5 வருடமாக கொடுக்கல, நான் ஒரு 3 வருடமாக கொடுக்கல, ஸோ நான் பல வருடமாகவே என்னுடைய முன்னோர்களுக்கு நான் திதி தர்ப்பணம் கொடுக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த ஆடி மாதத்தில் போய் திதி தர்ப்பணம் கொடுத்தால், கடந்த காலங்களில் கொடுக்காத விஷயங்கள், தர்ப்பணம் கொடுக்காத செயல்பாடுகள், திதி கொடுக்காத செயல்பாடுகளுக்கு அப்படியே அதையெல்லாம் ஒரு நெகட்டிவ் அப்பெல்லாம் தள்ளிட்டு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த ஆடி மாதம் அமாவாசை அன்னைக்கு என்ன பண்ணுங்கன்னா, மறக்காமல் உங்களுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுங்க. சிவாலயங்களில் போய் வழிபாடு செய்யுங்க. ஆடி மாதத்தில் அமாவாசை அன்னைக்கு சிவாலயங்களில் போய் வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகப்பெரிய உத்தமம். அதே போல் ஆடி பௌர்ணமியும் பின் தெய்வ வழிபாடுகளை பின்பற்றுங்கள். ஆடி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு உங்களுடைய வீட்டு பக்கத்தில் உள்ள அம்மனை கும்பிட்டாலும் சரி, அல்லது உங்கள் ஊரில் உள்ள மிகப்பெரிய ஒரு அற்புதமாக இருக்கக்கூடிய அம்மனை நீங்கள் போய் வழிபாடு செஞ்சாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் என்பது நிதர்சனமான உண்மை. வாங்க நம்ம உங்களுடைய ராசிக்கான பலனை போய் பார்ப்போம். மிதுன ராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு இந்த ஆடி மாதத்தில் ஏற்படுகின்ற அற்புதமான மாற்றங்கள் என்ன? எங்களுக்கு என்ன விஷயம் நல்லது நடக்கும்? நல்லது நடக்குமா நடக்காதா? எதையுமே இப்போ செய்ய முடியாத அளவுக்கு மனசுக்குள்ள ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வைப்பீங்க. அதாவது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்ததிபதி மற்றும் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்ததிபதியான குரு உங்களோட ராசியில் உட்காந்துருக்கார். அப்போ குரு ராசியில் அமர்ந்தாலே எப்பயுமே பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் நிதானமாக தான் செய்யணும். அவசரமே பட முடியாது. எதை செய்யும் போதும் கொஞ்சம் நிதானமாக தான் செய்யணும். உங்களுடைய கற்பனை சிந்தனைகள், உங்களுடைய பலவிதமான எண்ணங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைவேறக்கூடிய இந்த மாதம் உங்களுக்கு
எல்லா விஷயங்களையும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலையை உருவாக்கி தரப்போகுது. குரு உட்கார்ந்தாலுமே உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல உங்களுடைய ராசியின் அதிபதியான புதன் சூரியனுடன் சேர்ந்து பயணிக்கிறார். இப்போ சூரியனும் புதனும் சேர்ந்து பயணிக்கிறனால இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய அம்மா வழி உறவுகள் மூலமாக அல்லது அம்மா மூலமாக ஏதாவது ஒரு உதவி கிடைக்கும். ஏதாவது சின்ன உதவினாலும் சரி அல்லது சொத்து பத்துனாலும் சரி ஏதாவது ஒன்று கிடைக்கும். அதாவது என்ன சொல்லுவோன்னா, எனக்கு ஏதாவது ஒரு சின்ன ஹெல்ப் கிடச்சா நான் வெற்றி பெற்றுருவேன், ஏதாவது என்னை தூண்டுதல் ஏற்படுத்தி எனக்கு ஒரு இயக்கத்தை உருவாக்கினா நான் வெற்றி பெற்றுருவேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஏதாவது மனசுக்குள்ள ஃபீலிங்கில் இருக்கீங்க, கவலையில் இருக்கீங்கன்னா அந்த கவலைகளை நீக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய அம்மா வழி உறவு மூலமாக உங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்க போகுது. அதே போல் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, சந்தோஷங்களே அனுபவிக்காமல் கடந்த 1.5 வருட காலமாக தனக்காக வாழாமல் பிறருக்காகவே வாழ்ந்து பல போராட்டத்தை சந்தித்து பல மன அழுத்தங்களை சந்தித்து வந்த நீங்கள் இந்த மாதம் முழுவதுமே மகிழ்ச்சிகளை அதிகமாக சந்திக்க போகிறீங்க. உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இயங்க போகிறீங்க. எவ்வளோ தான் நானும் போராட அப்படிம்பாங்கள்ல, அது மாதிரி உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் செய்யக்கூடிய ஆற்றல் செயல்பாடுகள் எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது. எதுலேயுமே ஒரு பொறுமையும் நிதானமும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவே தேவையில்லை. ஏன்னா உங்கள்கிட்ட பொறுமையும் இருக்கும், நிதானமும் இருக்கும். அதை தாண்டி இயக்கும்போது ஒரு தடை ஏற்படுது பார்த்திங்களா, அந்த தடை தான் பிரச்சனை. அந்த தடைக்கு காரணம் யார் பார்த்திங்கன்னா, செவ்வாயும் கேதும் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல கடந்த 1 மாதமாக உட்காந்துருக்காங்க. அந்த 1 மாத காலமாக உங்களுடைய வாழ்க்கையில் பல தடைகள் இருந்திருக்கும். அந்த தடைகளை தகர்த்தெறிந்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கிற முயற்சிக்கான வெற்றியை பெறுவதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலை ஆடி மாதம் 18ஆம் தேதிக்கு மேலே, ஆடி பெருக்கு மேலே உங்களுடைய எல்லாமே ப்ளஸ்ஸு தான், மைனஸ் போடவே மாட்டீங்க. 100 போட்டு ப்ளஸ் ஒரு 100 போட்டு 100 போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? 100ல் போய் மைனஸை போட்டு 80 போட்டு 20ன்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு வராது. எல்லாம் ப்ளஸ், எடுக்கிற முயற்சி ப்ளஸ், சந்தோஷம் ப்ளஸ், எல்லாமே அதிகப்படுத்துவதற்கான ஒரு என்ன சொல்கிறேன்னா மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதற்குரிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்க போகிறது. இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுடைய சந்தோஷத்துக்காக புதிய ஆடை ஆபரணங்கள் நீங்கள் வாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பணம் புழக்க வழக்கம் இருக்கும். பணம் இல்லைங்கிற வார்த்தை இந்த மாதம் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இல்லை. பணம் வரும், தேவையான பணம் வரும். உங்களுடைய சந்தோஷத்துக்காக நீங்கள் சில விஷயங்கள் செலவழிக்கக்கூடிய அளவுக்கு பணம் உங்களுக்கு நம்மளுடைய கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இது பொது பலனே, கோச்சார கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பொது பலன் தான். உங்களுடைய சுய ஜாதகமும் வலிமையாக இருந்தால் நம்ம சொல்கிற விஷயம் அப்படியே நடக்கும். இதுதான் உண்மை. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க என்ன விஷயத்தில் கவனமாக இருக்குன்னா, இந்த பக்கத்தில் இருக்காங்க பார்த்திங்களா, சுற்றி வட்டாரத்தில் பக்கத்து வீடு, எதிர்த்த தெருவுக்காரன், அடுத்த தெருவுக்காரன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கத்தில் இருக்க நம்முடைய அன்பான உறவுகளாக இருந்தாலும் சரி அல்லது தெரிஞ்ச நபர்களாக இருந்தாலும் சரி, அவங்ககிட்டெல்லாம் கொஞ்சம் விவாதங்களை தொடரவே வேண்டாம். உங்களுடைய விஷயங்களை அவங்ககிட்ட போய் நான் உண்மையாக தான் இருக்கேன், நான் கரெக்டாக தான் இருக்கேன்னு நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லவே வேண்டாம். ஏன்னா இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன செஞ்சாலும் அவங்க கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்கும். என்னடா இவன் நல்லா இருக்கானே, டல்லாக இருந்தால் இன்றைக்கி ஆள் பாரு எப்படி சூப்பராக ட்ரெஸ் போட்டு போகிறேன் அப்படிலாம் நினைப்பாங்க. அவங்ககிட்ட போய் உங்களுடைய முக்கியமான சந்தோஷமான நாள் அப்படிலாம் எதுவுமே சொல்லாதீங்க. அவங்க அப்படித்தான். அவங்க உங்களை தூற்றுனாலும் உங்களை போற்றுனாலும் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருங்க. ஏன்னா இங்கிட்ட உங்களை பாராட்டிட்டு அங்கிட்டு போய் சொல்லுவாங்க, ஏதாவது தேவையில்லாத வார்த்தைகளை உபயோகப்படுத்துவாங்க. ஸோ அதை நம்ம சொல்ல விரும்பலை. ஓகேவா? அதனால் நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க இதை கவனமாக கடைபிடிக்க வேண்டும். பக்கத்தில் இருக்கிற அக்கம் பக்கத்தில் இருக்கிற நபர்கள் என்ன சொன்னாலும் கண்டுக்கிற வேண்டாம், அதை பற்றி யோசிக்க கூட வேண்டாம். இன்னொரு விஷயம், நம்மளுடைய மிதுன ராசி பெண்கள் பார்த்திங்கன்னா தன்னுடன் பழகும் நபர்களுடன் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யாராக இருந்தாலும் சரி, உங்கள் கூட பெண்கள் பழகினாலும் சரி அல்லது உங்கள் கூட ஆண்கள் பழகினாலும் சரி, நட்பின் ரீதியாக புதிதாக வந்தாலும் சரி அல்லது பழைய நபர்களாக இருந்தாலும் சரி, அவர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க
கடைபிடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை இந்த மாதம் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆடி மாதமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. அன்பு நேயர்களே, தற்போது வரை நீங்கள் உங்களுடைய ராசிக்கான கோச்சார ரீதியான பொது பலன்களை பார்த்துருக்கீங்க. இந்த பொது பலன்கிறது பார்த்திங்கன்னா சூரியன் முதல் மற்ற ஏனைய கிரகங்கள் எந்தெந்த ராசியில் உங்கள் ராசிக்கு எத்தனாம் இடத்துல அமர்ந்திருக்காங்களோ அதனை வச்சு நம்ம கணக்கிடுறது தான் பொது பலன். இது பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 20% ஒரு எனர்ஜியாக பூஸ்ட், அவ்வளோதான். ஆனால் அது மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையவோ உங்களுடைய ஆசைகளையோ பூர்த்தி செய்யும் என்பது கிடையாது. அப்போ எது பூர்த்தி செய்யும்? நம்மளுடைய கேள்விக்கு எந்த இடத்துல பதில் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் பார்த்தீங்களா? அந்த எண்ணத்துக்கு சரியான விஷயம் என்னென்னா உங்களுடைய சுய ஜாதகம். நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், அதே போல் பிறந்த இடம், இதன் அடிப்படையில் கணக்கிடுகின்ற கிரக அமைப்புகள், அதன் அடிப்படையில் லக்னம், அதை சார்ந்த விஷயங்களே உங்களுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட விஷயங்களை செயல்படுத்தும் என்பதை உறுதியாக சொல்கிறேன். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம பிறக்கும்போது ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்போம். அந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் தசாபுத்தி வரும். அப்போ அந்த தசாபுத்திக்கு ஏற்றவாறு அந்த தசாபுத்தி நாதன் உங்களுடைய லக்னத்துக்கு எத்தனாம் ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறார் என்பதை நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். அதன் அடிப்படையில் துல்லியமாக கணக்கிட்டு உங்களுடைய கடந்த கால நிகழ்வுகள், நம்ம சொல்கிறது ஒரு விஷயம் என்ன, கடந்த கால நிகழ்வுகளை துல்லியமாக என்னால் கணக்கிட முடியும் என்று நீங்கள் உங்களை நம்ப வச்சிட்டேன்னா உங்களுடைய எதிர்கால கேள்விகளுக்கு என்னால் உறுதியாக பதில் சொல்ல முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. அந்த நம்பிக்கை மூலமாக நீங்களும் செயல்படுவீங்க. அப்படித்தான் நம்ம இப்போ வரையும் ஜாதகம் பார்த்துருக்கோம். நம்மகிட்ட ஜாதகம் பார்க்குற நம்மளுடைய அன்பு நேயர்களுக்கு தெரியும். நம்ம வீடியோ போட்டோன்னே நிறைய கமெண்ட்ஸ், நல்ல விதமான கமெண்ட்ஸும் வருது, எதிர்மறையான கமெண்ட்ஸ் வருது. எதிர்மறைங்கிறது எங்களை ஏற்றி விடுவதற்காக உருவாக்கக்கூடிய செயல்பாடு. நல்ல விதமான கமெண்ட்ஸுங்கிறது அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க முன்னேறுறாங்கங்கிறதுக்கான ஒரு ஆயுத்தம் தான் நம்ம கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கும் அளவுக்கு நம்ம சொல்கிறோம்னா நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை நம்மளால் ஆராய முடிகிறது தெரியுது. அப்போ உங்கள் சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். ஜாதகம் பார்க்க நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்ன பண்ணலாம், உங்களுக்கான விஷயங்களை செயல்படுத்தி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்ல காத்திருக்கிறேன். அதே போல் இன்னொரு விஷயம், கணவன் மனைவி ஒற்றுமை, எங்களுடைய கணவர் என்னை புரிஞ்சுக்கணும், என்னோடய மனைவி என்னை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கட்டாயமாக நம்மளை அணுகலாம். உங்களுடைய 2 பேருடைய ஜாதக ரீதியாக என்ன மாற்றங்கள் ஏற்படுத்த முடியும், அதற்கான என்ன வழிபாடு செய்யணும், அதற்கான வழிபாடு வழிமுறைகள் பூஜைகள் என்ன செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஒற்றுமை ஏற்படுங்கிறத மிக தெளிவாக நம்மளால் சேர்த்து வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய 2 உறவுகளும் இனிமையாக இருக்கக்கூடிய அளவுக்கு செய்து கொடுக்க முடியும் என்பது உண்மை. அதனால் நம்பி வாங்க, நல்லதே நடக்கும். தொழில் போட்டி, தொழில் பிரச்சனை இதெல்லாம் தீர்த்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்மகிட்ட நிறைய விஷயங்கள், ஜோதிட ரகசியங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மகிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்பிக்கையுடன் வந்தீங்கன்னா மாற்றங்கள் உறுதி, வெற்றிகள் உறுதி. வாழ்க வளமுடன், வெற்றிகளுடன்.